சாந்தவல்லி மேடம், உங்க கேமரா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. உங்க முகம் மட்டும்தான் தெரியுது, முகம் கூட சரியா தெரியல. Right, 2 minutes நான் adjust பண்ணிக்கிறேன். 2 minutes. Please take your own time. So let's pause over the ceiling, spine erect, with a beautiful smile. I think okay. We'll be chanting the vibrant Om 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Another deeper breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் ஆன்மீக பாதையில் தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னைக்குதான் நம்ம இல்லறவியல், அதுல கடைசி அதிகாரம் பாயிரையல்ல 4 அதிகாரங்கள் பார்த்தோம். அதை தொடர்ந்து இல்லறவியல், அதுல மொத்தம் 20 அதிகாரங்கள், 19 பார்த்தாச்சு. இன்னைக்கு 20வது அதிகாரம். இது முடிச்சோம்னு இல்லறவியல் முடியும். அதுக்கு அடுத்தது ரொம்ப அழகு, அதாவது முழுமையா படிக்கிறச்சு அதனுடைய அழகு தெரியாது. பதஞ்சலி யோக சூத்திரம் எடுத்தீங்கன்னா இந்த சமாதி பாதால அப்படியே வருவார், நீ யோகா பண்ணணும், அஷ்டாங்க யோகம் அது இதுன்னு வருவார். கடைசியில ஒண்ணுமே முடியலையா சரணாகத்தின்னு முடிப்பார். அதே போல இங்க துறவரவியல்ல இதெல்லாம் நீ பண்ணணும் சொல்லிட்டு, இல்லறவியல்ல நீ இல்லறத்தான இந்த கடமை எல்லாம் பண்ணணும், நீத்தாருக்கு இந்த மாதிரி உதவி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் வருது. எப்படி ஜோலார்பேட்டை ஜங்ஷன், சென்ட்ரல் எம்ஜிஆர் ஜங்ஷன், அது போல விழுப்புரம் ஜங்ஷன் மாதிரி அது ஒரு பாதை, இது ஒரு பாதை. முடியக்கூடிய இடம் இந்த ஜங்ஷன்ல என்ன சொல்ற, நீ ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்க, நீ இப்படியே வந்துட்ட பாயிரையல்ல, நீங்க இந்த பக்கம் இப்படியே இல்லற வந்துட்டீங்க. இப்ப ஜங்ஷன், அதாவது நமக்கும் பேரன் பேத்தியில எடுத்துட்டு குழந்தைங்கள செட்டில் ஆயிட்டாங்கன்னா வேற வேலை வெட்டி கிடையாது. நாம குழந்தைங்க நன்னா இருக்கணும், பேரன் பேத்திங்க நன்னா இருக்கணும், நம்மளால எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு சந்நியாச தர்மத்துக்கு தானா போயிடும். பால பருவம், குருகுல பருவம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாச தர்மம், இப்படி நம்ம வர்றோம் சந்நியாச தர்மத்துக்கு ஒரு 65-70 வயசுல. என்ன பேரன் பேத்தியில பெரியவங்க ஆயிட்டு இருப்பாங்க, அது அவங்க அப்பா அம்மா கன்சர்ன். நம்மள அவங்க டாட்டா பைபியோட தீர்ந்தது. தாத்தா பாட்டி மரியாதையை காப்பாத்திக்கணும்னா பாருங்க, வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வாய்க்கு ஒரு பெரிய ஜிப் போட்டுக்கணும், நம்மள அவங்க கேட்டால் ஒழிய. நம்ம வேலையெல்லாம் நன்னா இருக்கும்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்குது. அது நம்ம பிள்ளைங்க, நம்ம பேரன் பேத்திங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்காகவும் பிரார்த்தனை பண்றது ஒண்ணுதான் நம்ம வேலை. அதைத்தான் பாயிரையல்ல மற்றவங்க பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ ஜங்ஷன்ல 2 பேருமே மீட் பண்றோம். இல்லறவியல்ல அவுட் ஆஃப் மெச்சூரிட்டி, ஹேவிங் அண்டர்கான் ஆல் டர்புலன்ஸ் அண்ட் டர்மாயில், ஜாய் அண்ட் ஜெனராசிட்டி ஆஃப் த லைஃப், இல்லற வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வர்றோம். அவன் டைரக்டா துறவரத்தை பண்ணிட்டு அவன் வர்ற ஜங்ஷன் தான் இது. இந்த ஜங்ஷன் தான் உங்களுக்கு துறவரவியல். இந்த துறவரவியல்ல 13 அதிகாரங்கள். இட்ஸ் காமன் ஃபார் போத் த நீத்தார் பெருமை அடைய முயற்சி பண்றவங்களுக்கு, அதே நேரத்துல இல்லற வாழ்க்கை இருந்துகிண்டு நீத்தார் பெருமை நிலையை அடையறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அழகா யூ கோ இன் த சேம் ட்ராக், then it will be a commonality applicable for both the people. ஸோ இன்னைக்கு நம்ம இல்லற தர்மத்துல கடைசி அதிகாரத்தில் இருக்கோம். இந்த அதிகாரத்தின் பெயர் புகழ். எப்படி ஒப்புரவு அறிதலை நாம் ஒட்டி வாழ்ந்தாலேயே ஒரு அழகான, மிக அழகான மனிதர்களாக மாறிவிடுகிறோம். அழகுங்கிறது முகத்திலேயோ உடம்புலையோ கிடையாது, அது நம்ம பழகிற விதத்திலேயே த எனர்ஜி ரேடியேஷன். யூ ஆர் பீயிங் அப்படியே
யூ இம்பைப் த டோட்டல் லவ். அப்போ உங்களுக்குள்ள அந்த ஈரம் கசிகிறது, அது வரைக்கும் ஒப்புரவர்கள் வரைக்கும் வந்துடுறீங்க. அப்புறம் ஈகையில சொல்லவே வேண்டாம், அப்படியே கொடுத்து 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 சிவந்தன கைகள் மாதிரி நம்ம ஈகையுடைய மகத்துவத்தை போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டோம். இப்படி வாழ்ந்த வாழ்க்கையினால் இப்படி வாழக்கூடிய ஒரு அறவழியில் பொருளீட்டி அன்பு வழியில் நாம் வகுத்து வாழும் பொழுது, ஈகையும் கலந்து விடும் பொழுது அதற்கு முத்தாய்ப்பாக புகழ் என்பது தானாக சேரும். அன்போ புகழோ நாம் எதிர்பார்த்து வருவது அல்ல, தானாக தரப்படுவது, புகழறமாக சூட்டப்படுவது. கோவில கடவுள் எனக்கு மாலை போட்டு கேட்கல, நாம அன்பால கசஞ்சி கனிந்து அவருக்கு மாலை போட்டு அழகு பார்க்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த ஆரம் வாங்கி கொடு, இந்த மோதிரம் வாங்கி கொடு, இந்த சலங்கை வாங்கி கொடு, இந்த கொலுசு வாங்கி கொடுன்னு கேட்கறது இல்லை. நாம அவளுக்கு போட்டு அழகு பார்க்கணும். நமக்குள்ள இருக்க அந்த அன்பானது ஈகையாக வெளிப்படுகிறது. அதுபோல புகழ் என்பது நாம் விரும்பி செல்வதல்ல. இல்லற வாழ்க்கையில் பொறையுடைமையில் ஆரம்பித்து அழுக்காராமை, வெக்காமை, புறங்கூறாமை, பகைநில சொல்லாமை, தீவினை அச்சம், ஒப்புரவறிதல், ஈகை வரைக்கும் வந்துட்டோம்னு தானாக இந்த சமூகமானது நமக்கு புகழாரம் சுட்டி அவர்கள் நம்மை மதிப்பார்கள். அது நமக்கும் சந்தோஷம், அவளுக்கும் சந்தோஷம். அதனால்தான் ஈகைக்கு தான் முத்தாய்ப்பு, ஹையஸ்ட் ஈகை. இசைப்பட வாழ்தல் அல்லது ஊதியம் அல்ல உயிர்க்கென்று இங்க ஆரம்பிக்கிறார். அதனுடைய தொக்கு அந்த ஈகையில முடிச்சுட்டு, அந்த ஈகைங்கிறது எப்படி வெளிப்படணும், உன்னுடைய முழு கொடைத்தன்மை எப்படி வெளிப்படணும்னு, அதுதான் உன்னுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையாகவே மாறிவிடணும் அப்படின்ட்டு வள்ளுவர் பிறான் புகழ்ல ஆரம்பிக்கிறார். முதல் குறள், ஈதல் இசைப்பட வாழ்தல். அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. உன்னுடைய உயிருக்கு ஒரு சேமிப்பு, ஒரு சம்பாத்தியம் இருக்கணும்னு நினைச்சேன்னு ஈதல் உனக்கு கொடுத்துக்கிட்டே இரு. உன்னால முயன்றதை கொடுக்க முடியலையா, பிரார்த்தனை பண்ணு, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். சர்வேஜனோ சுகினோ பவந்து, சமஸ்தன் மங்களானி சன். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியன் பராபரமே வேண்டிக்கிட்டே. அதுதான் ஈதல். பொருள் மட்டுமல்ல, உன்னுடைய எண்ணங்களால், செயல்களால், வார்த்தைகளால் நீ ஒருவருக்குள் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை, மலர்ச்சியை ஏற்படுத்துவான். அதுதான் ஈகை. அதன் வருமானம் வருவதுதான் ஈதல். ஈதல் இசைப்பட வாழ்தல். இசைப்பட வாழ்தல் என்பது அவர்கள் மனம் நிறைந்து நம்மளை வாழ்த்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனம் கனிந்து ஒருத்தட்ட கொடுக்குறச்சே, சாமி நல்லா இருங்க சாமி நீங்க நீங்க அப்படிங்கிறப்ப அவங்க மனசுல இருந்து வருது. அதுதான் இசைப்பட வாழ்தல். சும்மா எல்லாருக்கும் எதிலையும் பொன்னாட போட்டுட்டு நீ கிருஷ்ணன், நீ கோவிந்தன், நீ வந்து இது பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எப்படா அண்ணன் எப்படா சாவன், தென்னை எப்ப காலியாகும்ட்டு இருக்கிறது இசைப்பட வாழ்தல் அல்ல. பெரிய போஸ்ட் ஒட்டி வினைல் பேனர்லாம் வச்சு நீங்கள் அண்ணன் வருகிறார் போடுறது, எப்படா அவன் காலி அவன் அவங்க இடம் பிடிக்கலான்ட்டு இருக்கிறது. அதுவும் மக்கள் மத்தியில ஏன் அப்பா எப்பேற்பட்ட புகழடா இவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான புகழ் அல்ல. ஒரு வறியவனாக இருந்துட்டு, ஆஹா சுவாமி நிலத்துக்கு கொடுத்து ரொம்ப நல்லா இருப்பீங்க சாமி சொல்றாங்க பாருங்க, அதுதான் இசைப்பட வாழ்தல். அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதை விட நீ பெற வேண்டிய செல்வம், சம்பாத்தியம் வேற எதுவுமே கிடையாது. 4 பேரு வாழ்த்தணும், 4 பேர்கள் போற்றவும் நாடவும் நீ வாழ்த்தவும், மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை, மனம் படைத்தோர் வாழ்வதுதான் தனி மரியாதை. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய, உள்ளம் என்னும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன் ஒரு அற்புதமான பாட்டு. அதுதான் அந்த பாட்டு இதயத்திலிருந்து வரணும். சாமி நல்லா இருப்பீங்க சாமி, அது வந்து பணக்காரங்கிட்ட இருந்து வரணும்ட்டு அவசியம் இல்லை. நீ செஞ்ச அந்த ஈகை செயல் அது உன்னுடைய ஈதலினால் அவர் நெய் தொட்டு அவர் உள்ளம் உருகி அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய ஒரு அன்பின் கசிவு.
அன்பிற்கு முண்டோ அடைக்கம் தாழ் ஆர்வலர் பொன்கணீர் பூசல் தரும். அந்த அன்பின் வெளிப்பாடாக வருவதுதான் இசை புகழ். அதுதான் உண்மையான புகழ். ஈதல், நீ அதுக்கு முன்ன மனசார கொடுக்கணும். அதன் மூலமாக அவர்கள் மனம் கனிந்து வாழ்த்த, அதுதான் இசைப்பட வாழ்தல். அதை விட பெரிய செல்வம், நீட்ட வேண்டிய செல்வம் எதுவுமே கிடையாது என்று ரொம்ப அற்புதமாக ஒருவருக்கு தருவது என்பது மனிதருக்கு மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் பொருந்தும். இதை நீங்க நல்லா வெளிப்படையா பார்க்கலாம் சார். நம்ம வீட்டுல பசுமாடெல்லாம் கட்டி போட்டுருப்பாங்க. எங்க வீட்டுல இருக்கும், நான் சின்ன குழந்தையா இருந்துச்சு. அது நீங்க என்ன பண்ணாலும் கம்முன்னு இருக்கும். அது காதை மடக்கலாம், காது கடிக்கலாம், இல்ல தட்டி கொடுக்கலாம், ஏறலாம், கம்முன்னு இருக்கும். அப்ப கூட அந்த கண்ணுல கனிவு தெரியும். அம்மா கிட்ட இருந்து புல்லு வாங்கிக்கிறதுக்கும் நான் சின்ன பையனை புல்லு நீட்டுறதுக்கும் அதை எடுத்துக்கூடிய வித்தியாசம் நான் பார்த்திருக்கேன். எங்க அம்மா புல்ல நீட்டுறதை விட கபகன்னு பிடிக்கிட்டு சாப்பிடும். நான் கொடுக்குறச்சே எங்க தன்னுடைய பல்லோ நாக்கோ பட்டுடும், பசுமாட்டு நாக்கு சொரசொரான்னு இருக்கும், பயமா இருக்கும். அது எங்க பட்டுடுமோன்ட்டு மெல்ல என் கையிலிருந்து வாங்கிக்கும் சார். அதற்கு கூட அப்பேற்பட்ட ஒரு தாய்மைங்கிறது எல்லாருக்குமே இருக்கு சார். அப்போ நம்ம விளையாடுவோம். ஆக இது ஒருவருக்கு தருவது என்பது மனிதருக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் அது பொருந்தும். இரண்டாவது குறள், உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். உரைப்பார் உரைப்பவை எல்லாம், நீதி நெறி நூல்களில் அனைத்து ஞான குருக்களும் சத்குருக்களும் உரைப்பார். உரைப்பவை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறப்பார்க்கு ஒன்று ஈவார். வறியவர்கள் அவங்க ஐயா குடுன்னு கேட்கக்கூடாது. அவர்களுடைய உருவத்தை, அவருடைய உணர்வுகளை அவர்கள் கண்களில் தெரியும் ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாம் இறப்பார்க்கு ஒன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். அவர்களுக்கு அந்த புகழ்ங்கிறது அவங்க வாய் வார்த்தையில சொல்லவே வேண்டாம், அவர்கள் கண்களின் பார்வையிலேயே தெரியும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, ஈவார் மேல் நிற்கும் புகழ். ஈவார் நீங்க கொடுக்குறீங்க, மேல் நிற்கும் அவங்களுடைய பார்வை உங்களை புகழ் அப்படியே அபிஷேகம் பண்றது. அவங்க வாய் திறந்த நன்றின்னு கூட சொல்ல வேண்டாம். அந்த ஒரு க்ஷணம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்தராத்மா, அந்த பசி தீர்ந்து அந்த தேவைகள் பூர்த்தியாகி அம்மாடா அந்த திருப்தி வருது பாருங்க, அந்த கண்களின் ஒளி, அதுவே மேல் நிற்கும் புகழ். உங்கள் மேல ஒரு பொன்னாட மாதிரி வந்து பதிதான், ஒரு அற்புதமான கார்மேகமாக கனிவாக உங்கள் மேல் புகழாரம் சுட்டப்படுகிறது. உரைப்பார் உரைப்பவை எல்லாம், இவ்வுலகில் உள்ள நீதி நெறிகளை போதிப்பவர்கள் எல்லோரும் சொல்வது என்னவென்றால், இறப்பார்க்கு ஒன்று ஈவார். இல்லை என்று வேண்டி வரும் வறியவர்களுக்கு தம்மால் இயன்றதை கொடுப்பவர்கள் மேல் நிற்கும் புகழ். அந்த உதவி பெற்றவர்கள் மனம் கனிந்து நன்றி பாராட்டும் போது அந்த சொல் என்றும் நிலைத்திருக்கும் புகழாகும். அதையே அறவழி நடப்பவர்கள் உணர்ந்து பாராட்டுவார்கள். இது அடுத்த குறள். மூன்றாவது குறள், ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் ஒன்றாது நிற்பது ஒன்று இல். ஒன்றா உலகத்து, ஒன்றான ஈடு இணையற்ற இந்த புகழ் வாய்ந்த உலகம், இந்த உலகத்துல பூமி தாய் எவ்வளவெல்லாம் கொடுக்கிறார், நம்மளை எப்படிலாம் வாழ வைக்கிறார். அதனால் ஈடு இணையற்ற புகழ் வாய்ந்த பூமி தாய் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால், தனக்கு ஈடு இணையற்று என்றும் நிலைத்திருப்பதே புகழாகும். உலகத்து பொன்றா நிற்பது ஒன்று இல், ஒன்றா உயர்ந்த புகழ் அல்லால். இப்பேற்பட்ட ஈடு இணையற்ற பூமி தாயில் நமக்கு நிலைத்திருக்கக்கூடியது என்னவென்றால், நீ பெற்ற புகழ். அந்த புகழ் எப்படி வருது? உன்னுடைய தர்ம செயல்களால் வருகிறது. அப்ப என்ன? உலகத்து பொன்றாது நிற்பது ஒன்று இல். பொன்றாதுன்னா குறையாது. அப்போ இந்த புகழ் வருதே இந்த பூமியில, அது பொன்றாது, என்னைக்குமே குறைபடாது. உங்கள் பூத உடல் மறைந்தாலும் புகழுடல் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய, அதைவிட உயர்ந்தது எதுவும் கிடையாது. உலகத்து, இந்த ஈடு இணையற்ற உலகத்து பொன்றாது குறைபடாது இருப்பது எது? அந்த புகழ். அந்த புகழ்
தவிர வேறு எதுவுமே அதற்கு ஈடு இணை கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த உலகத்துக்கே இவ்வளவு பெருமை, அப்பேற்பட்ட உலகத்தில் இருக்கும் நீ தருவதால் உனக்கு ஒரு புகழாரம் சூட்டும் பொழுது அதற்கு இணையானது ஒன்றுமே கிடையாது. அந்த புகழாரம் எப்படி வரணும்? உன்னால் உதவி பெற்றவர்கள் இதயத்திலிருந்து வரக்கூடிய மொழியாக இருக்க வேண்டும். இது இன்னொரு விதமா பார்க்கும்போது, அந்த பூமி தாய் உன்னை தன் மகனாக பெற்றதற்கு பெருமைப்படுகிறாள் எடுத்துக்கலாம். இவன் இல்லையா என் பையன், எப்படி எடுத்து கொடுக்குறான்டா, அள்ளி கொடுக்குறான்டா, இவன் இல்லையா என் பையன் அப்படின்ட்டு பூமி தாய் ஈடு இணையற்ற சக்தி, அந்த சக்தியே உன்னை பார்த்து பெருமைப்படுகிறது. இன்ற பொழுதின் தன்மகனை, இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற நிலை உனக்கு ஏற்படும். ரொம்ப அழகு. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் குறைபடாது நிற்கக்கூடிய புகழ் நிறைந்த இந்த உலகத்தில் நின்று நிலைப்பது என்ன என்றால் புகழ், மற்றவர்கள் தரக்கூடிய புகழ். அது எப்படியா? பொன்றாது நிற்பது ஒன்றில் குறைபடாமல் என்றும் நிற்கக்கூடிய அந்த புகழுக்கு இணையானது ஒன்றுமில்லை. ஆக நீ ஈதல் செய்யணும், நீ கொடுக்கணும். அந்த கொடுக்கறதுனால உதவி பெற்றவர்கள் மனம் கனிந்து நீ நல்லா இருப்படாப்பா அப்படின்ட்டு உனக்கு புகழாரம் சூற்றச்ச, அதுதான் நீ அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை. அது என்றைக்குமே இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச இந்த புகழாரத்துக்கு உரியவர்கள் காமராஜர் முதலமைச்சர். அவர் தான் அற்புதமான ஒரு தலைவரா இருந்தார். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் விட்டீங்க. அதுக்கப்புறம் இப்பத்திக்கு விஜயகாந்த் நான் கேள்விப்படுறேன். அவங்களை தேடி போறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. முக்கியமா எம்ஜிஆர் சரி விஜயகாந்தும் சரி, அவங்க வீட்டுக்கு போயிட்டா தனியா உங்களுக்கு ஒரு டைனிங் ஹாலே இருக்கும். முதல்ல போனீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பான். அவன் எதிரியே வந்தா கூட முதல்ல சாப்பிட்டு வாயா தான் எம்ஜிஆர். முதல்ல வயிறு ரொம்பணும், புத்தி வேலை பண்ணணும். அப்பதான் நீ சொல்ற டிரான்சாக்டரி மெட்டீரியல்ஸ் வில் கெட் அக்ராஸ். அதனால அப்பேற்பட்ட இன்றைக்கும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பிறந்த நாள் இறந்த நாள் பாருங்க, ஒரு 4 தெரு முக்கில் ஒரு சேர் வச்சு எம்ஜிஆர் போட்டோ போட்டு அதுக்கு ஒரு மாலை போட்டு பாட்டு பாடுதா இல்லையா? அது எந்த ஆட்சி வந்தாலும், அதிமுக வந்தாலும் சரி, வேற திமுக வந்தாலும் சரி, வேற எந்த ஆட்சி வந்தாலும் போனாலும் எம்ஜிஆர் படம் இன்னைக்கும் இருக்கு. அது நான் இப்பவும் பார்த்துட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் 4 முக்கில் ஒரு எம்ஜிஆர் படம் வச்சுட்டு மாலை போட்டிருப்பாங்க. அந்த பழைய காலத்து எம்ஜிஆர் பாட்டுலாம் பாடுவாங்க. அதுதான் இன்றும் அவர் எத்தனையோ மக்களின் இதயங்களில் இருக்கிறார். அதற்கு காரணம் அவர் செய்த செயல்கள், அவர் செய்த கொடை வள்ளத்தன்மை. அதுபோல எனக்கு தெரிஞ்ச ஆக்டர் ஜெய்சங்கர் நிறைய பண்ணியிருக்கார் பப்ளிக்காக. ஆனா அவர் வெளிக்காட்டல. அது வெளிக்காட்டி விளம்பரம் வந்தது எம்ஜிஆருக்கு, விஜயகாந்த். ரொம்ப அற்புதம். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது. இன்னைக்கும் குறையாம இருக்கா இல்லையா எம்ஜிஆர் புகழ்? இன்றைக்கும் விஜயகாந்துடைய இறப்புக்கு போகாதவங்க யாருமே கிடையாது. எப்பேற்பட்ட கடைநிலை ஊழியர்கள் கூட ஆஹா என்ன மனுஷன்ப்பா, அவர் மாதிரி இருந்திருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னவங்க நிறைய பார்க்கணும். நம்ம யூடியூப்ல நிறைய பார்க்கணும். ஆக இந்த 1, 2, 3 பாடல்களில் புகழின் சிறப்பு கூறப்பட்டது. அந்த புகழின் சிறப்பு என்பது, அந்த புகழ் என்பது நீ செய்த செயல்களால் அந்த உதவி பெற்றவர்கள் மனம் கனிந்து பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான புகழாரம். நம்ம சொல்றோமோ தேவாரம், தே பிளஸ் ஆரம், தெய்வத்திற்கு நான் பாடி சூட்டக்கூடிய மாலைகள் தேவாரம். அது போல இது புகழாரம், உதவி பெற்றவர்கள் மனம் நெகிழ்ந்து உனக்கு சூட்டக்கூடிய நல் வார்த்தைகளாலான அற்புதமான பூமாலை. அடுத்தது நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு. அதாவது நிலவரை நீள் புகழ் ஆற்றின், நிலவரைன்னு இந்த பூமி, நிலம் வரை ஒரு எல்லைக்கு உட்பட்ட இந்த பூமி நீர் புகழ், நீர்னா நீண்டு குறையாது
இருக்கக்கூடிய புகழ் ஆற்றின். நீ அறவழியில் நின்று அற்புதமான ஈகைக்கான செயல்களை செய்து கொண்டிருந்தால். சார் என்ன அழகான அந்த வார்த்தை பிரயோகம் சார். நிலவரை நீழ்ப்புகழ் ஆற்றின், அப்படியே சரண் போது பாருங்க. நிலவரை நீழ்ப்புகழ் ஆற்றின், அழகான வார்த்தை கோர்வை. நிலவரை இந்த எல்லைக்குட்பட்ட பூமி எங்கும் நீர் புகழ், நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய புகழ் ஆற்றின், அதற்கான ஈகை செயல்களை, கருணை செயல்களை நீ செய்து கொண்டிருந்தால் புலவரை போற்றாது புத்தேழ் உலகு. இங்க புலவர் என்பது தேவர் உலகம். புலவரை போற்றாது புத்தேழ் உலகு. அங்க இருக்கக்கூடிய ஞானிகள், புலவர்கள் ஞானிகள், தேவர்களில் இருக்கக்கூடிய சத்குரு பெற்ற ஞானிகள். அவர்கள தேவர்களுக்கு சஞ்சாரிச்சுட்டு இருப்பார். தேவர்கள் அவர்களை குருவா போற்றி வணங்குவாங்க. புலவரை போற்றாது. சார் இருங்க சார் வந்துட்டேன், அங்க பார்க்க சார் நல்லா என்ன அவரை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிருக்காங்க அப்படின்ட்டு உலகத்தை எட்டி பார்த்து இங்க இருக்கிறவங்க கையெடுத்து கும்பிடுவாங்களாம் தேவர்கள். உங்களை மாதிரி இந்த யாரும் இருப்பாங்கன்ட்டு கையெடுத்து கும்பிடுறது தேவர்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா. அடாண்டு எப்பேற்பட்ட மனுஷையா இவ்வளவு நல்லா பண்றாரு அப்படின்னுட்டு கீழே பூலோகத்தை எட்டி பாக்குறாங்களாம். அப்போ அங்க மேல உலகத்துல ஞானியர்கள் நடந்து போறாங்களாம். அவர்களுக்கு மரியாதை செய்யணும்ன்ற நினைவு கூட இல்லாமல் பூமியில் இருக்கக்கூடிய அந்த கொடைவளலை பார்த்து, அவர் பெற்ற புகழை பார்த்து அந்த தேவர்கள் புத்தேள், அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் வியந்து பாராட்டுகிறார்கள். சரி, எப்பேற்பட்ட ஒரு உயர்வு நவிர்ச்சியை பாருங்க. அப்படியே எங்கேயோ தூக்கி வச்சிடாரு. ஞானிகளை மதிக்கலையா? இப்ப நம்ம கிளாஸுக்கு ஒரு டீச்சர் வர, குட் மார்னிங் மிஸ், குட் மார்னிங் சார் சொல்றோம், அது வந்து நார்மல். அது போல தேவர்கள்லாம் அங்க ஞான குருக்கள் ஞானிகள் வர வச்ச நமஸ்காரம் வணக்கம் குருபியோ நம்ம எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது கூட மறந்துட்டாங்களாம். என்ன அப்பேற்பட்ட புகழ்ல ஒருத்தன் மிதந்துருக்கானா அவனுடைய செய்த நற்செயல்களை, அதை பாராட்டுறாங்களாம். சார் எப்பேற்பட்ட குரல் சார். நிலவரை நீள் புகழ் நீங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் குறையாது நிலைத்திருக்கும் நீர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் அந்த புகழக்கூடிய செயல்களை நீ செய்வாயானால் புலவரை போற்றாது புத்தேழ் உலகு. அங்க இருக்கக்கூடிய ஞானிகளை கூட போற்ற நேரம் இல்லாமல் வியந்து பாராட்டுவார்கள் தேவர்கள். சார், திருவள்ளுவரை விட இந்த அற்புதமா இவ்வளவு ஒரு நயமான ஒரு தமிழை பார்க்கவே முடியாது சார். அந்த தமிழே தித்திக்கும் தேன்பா அப்படியே அந்த காதுல பாயிற மாதிரிதான் அந்த ருஷியை நம்ம உணர்றோம். இப்படி கூட ஒரு கவிஞர் பாராட்ட முடியுமா? அப்போ அந்த ஈகை குணத்திற்கு வரக்கூடிய புகழ் எப்பேற்பட்ட உச்சியில் இருக்கு வச்சிருக்காரு. அடுத்தது, நத்தம் போல் கேடு உள்ளது ஆகும் சாக்காடும் பித்தகற்கு அல்லால் அரிது. நத்தம் போல் கேடு உள்ளது. இந்த நத்தையானது ஒரு முத்தை தனக்குள் வைத்திருக்கும். ஆனால் அந்த முத்து எப்படி வெளிப்படும்? அந்த நத்தை இறக்கும் பொழுதுதான் வெளிப்படும். அதுதான் இயற்கையின் விந்தை. நத்தம் போல் கேடு உள்ளது. ஒரு நத்தையானது தனக்குள் இருக்கக்கூடிய முத்தை இந்த உலகுக்கு கொடுக்க வேண்டுமானால் கேடு உள்ளது, அதற்கு துன்பம் விளையும். அதை போல சாக்காடும் வித்தகற்கு அல்லால் அறிவு. சாக்காடுன்னா இறுதி சுடுகாடு. வித்தகருக்கு அப்பேற்பட்ட கொடை வள்ளல்களுக்கு சாக்காடு கூட ஒரு பூக்காடாக அவர்கள் மதிப்பார்கள். தான் இறந்தாலும் பூத உடல் மறைந்தாலும் புகழுடன் இருக்கக்கூடிய அதைத்தான் விரும்புவார்கள் ஆன்றோர்கள். வித்தகருக்கு, வித்தகர்கள் எப்பேற்பட்ட திருக்குறள் சார். அவ்வளவு ஒரு உயர்ந்த நிலை இருக்கு. அந்த நத்தையானது தான் இறந்த பின் கூட இந்த உலகிற்கு முத்தை அளிக்கிறது. முத்தை அது கொடுப்பதால் அதன் மூலமாக அந்த நத்தையிலிருந்து விளைந்த நல்முத்து என்று அந்த நத்தையின் பெயர் என்றும் நிலைத்திருக்கும். அது போல கொடைத்தன்மை மிக்க வள்ளல்கள் செய்யக்கூடிய
கருணை செயல்கள் அவர்கள் சாக்காடு, அவர்கள் இறந்து மறைந்தாலும், அவர்கள் பூத உடல் மறைந்தாலும் புகழுடல் என்றும் நிலைத்திருக்கும். அது அப்பேற்பட்ட சான்றோர்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த புகழ் வந்து அதுல மெதப்போம். ஆனா சான்றோர்கள் இது இறைவன் கொடுத்த வரம், இறைவன் கொடுத்த வாய்ப்பு அப்படின்ட்டு அதையும் ஏத்துக்கிட்டு அதுவும் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அது ரொம்ப 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 அழகு. பாருங்க, நத்தம் போல் கேடு உள்ளது ஆகும். நத்தையானது தான் அழிய நேர்ந்தாலும் சிறந்த முத்தை அளிக்கின்றது. சாக்காடும் வித்தகர்க்கு அல்லால் அரிது. அது போல சான்றோர்களின் பூத உடல் மறைந்தாலும் என்றும் முத்தை போல புகழ் உடம்புடன் இருப்பது அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும் அப்படின்ட்டு அவர்களை அல்லால் அரிது. அவர்களுக்கு தவிர வேற யாரும் சாதிக்க முடியாது. ஆக 4, 5 ஆகிய 2 பாடல்களிலும் புகழ் உடையவர்கள் எய்தக்கூடிய மேன்மை நிலையை பற்றி வள்ளுவர் மிக அழகாக விளக்குகிறார். அதுக்கு அடுத்தது 6வது பாடல், தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இது ஹைஸ்கூல்ல இருந்து மனப்பாடம் பண்ணி இந்த மனப்பாட பகுதி 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் இப்ப SLC வரைக்கும் வந்தாச்சு. இந்த திருக்குறள் மனப்பாட பகுதியில ஒண்ணு. அது கண்ணு மூடி தோன்றின் புகழோடு தோன்றது தோன்றாமை நன்று இது மனப்பாடம். இப்ப படிக்கிறப்ப ரொம்ப அழகா இருக்கு. தோன்றின் புகழோடு தோன்றுங்க. யோ, நீ உசுரோட பிறந்ததுக்கு அர்த்தம் இருந்துச்சுன்னு ஈகை குணத்தோட நல்ல செயல்கள் செஞ்சு இரு. அக்திலா, அது புரிஞ்சுக்கலையா? நீ இருந்து இல்லடா சாமி. தோன்றலின் தோன்றாமை நன்று. நீ பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ பிறந்ததே ஒரு வேஸ்ட். எங்க எடுத்துட்டு போனார்? நத்தையுடன் ஒப்பிட்டார் சான்றோரை வித்தகராக. இங்க நீ பெணண்டான்னு சொல்லிட்டார். ஏன்? உனக்கு ஒரு ஈகை குணம் கூட இல்லையே. உனக்கு உன்னை எப்படிடா புகழ் பாடுவான் அப்படின்னு சொல்ற. மத்தவனுக்காக வெளி வேஷத்துக்கு புகழ் சொல்லலாம், அதெல்லாம் புகழ் கிடையாது. தோன்றில் புகழுடன் தோன்றுக. நீ மனிதனாக பிறந்ததற்கு ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்றால் அது புகழுக்குரிய கொடை செயல்களை, கருணை செயல்களை செய்வதனால் மட்டுமே வரும். அக்திலார், அதை நீ புரிஞ்சிக்காம கருணை செயல்களை செய்யாமல் ஜடமாக நானும் இருக்கேன் இருந்தின்ன தோன்றலின், நீ உசுரோடு இருக்கிறதுக்கு தோன்றாமை நன்று. நீ பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு செம்ம காட்டுறாரு. ஒரு காய்ச்சுறாரு. அடுத்தது, புகழ்பட வாழாதார் தம் நோவார் தம்மை இகழ்வார் நோவது ஏன்? இது அதை விட அற்புதம். ஒருத்தர் வந்து ஒரு டொனேஷன் கொடுக்குறார் ஒரு கல்வி கூடத்துக்கு. இப்ப நடிகர் விஜய் எல்லாம் வந்து சூர்யா இவங்கெல்லாம் மீட்டிங் போட்டு நல்லா மார்க் வாங்குற பசங்களுக்கு எல்லாம் 5000 மணிக்கு மடிக்கணினி எல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுக்குற. கொடுத்துட்டு கடைசியில் அக்கௌண்ட் கேட்கிறார், எத்தனை பேர் கொடுத்தீங்க, என்னென்ன கொடுத்தீங்க, எவ்வளவு செலவாச்சு, இன்கம் டாக்ஸ்ல பிளாக் எப்படி ஒயிட்டா மாத்தினீங்க அப்படிலாம் கேட்கற. இதெல்லாம் ரொம்ப சகஜம். பிளாக் மணியெல்லாம் ஒயிட் மணியா மாத்துறது இதெல்லாம் வாய்ப்பு. எத்தனை பேர் பண்ணோம், ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அது பக்கத்துல சைபரை போட்டு 100 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி நீ கொடுத்தீன்ன அப்பத்திக்கு உனக்கு ஹீட்டு போவாங்க. ஏய், எல்லாம் கொள்ள அடிச்ச பண்ணண்டா, அவன் சும்மாவா கொடுத்தான், யார் விட்டு துட்டு எடுத்து கொடுத்தான். புகழ்பட வாழாதார், உண்மையான புகழ் என்பது என்னவென்று அறியாமல் தான் புகழுக்குரிய செயல்களை செய்து கொண்டிருக்கோம் என்ற கற்பனை உலகில் வாழ்பவர்கள். அந்த உதவி பெறுபவனுடைய கண்களை தெரியும் நீ செய்யக்கூடிய செயல் உண்மையா இல்லையா என்று. அரசியல் மீட்டிங் நிறைய பேர் இப்படிதான் பண்ணுவாங்க எல்லாரும் எதிரிலையும். இது தமாஷான்னு அந்த காலத்துல காலி கவர், அந்த கவர் போட்டோ எடுத்துப்பாங்க, அந்த கவருக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இந்த பக்கம் வந்த உடனேயோ நாளைக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறோம் நாங்க, இப்ப சிரி அப்படிப்பாங்க. அதாவது 10,000 ரூபாய் நன்கொடை அவர் தலைவர் கவர் கொடுப்பாரு, வாங்கிக்கிற ரெசிபியன்ட் அதை வாங்கிப்பாரு, கவர்ல ஒண்ணு இருக்காது. அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, இவங்கிட்ட கவர் கொடுத்து தொலைச்ச பண்ணி தொலைச்சு போடுவான்,
கூட்டத்துல. ரெண்டாவது 10,000 ரூபாய் கூட்டத்தை கணக்காட்டி 1000 ரூபாய் கூட்டியோ இதுவே ஜாஸ்தியா, 1000 ரூபாய் சும்மா வச்சுல போயா அப்படி சொல்றது நிறைய பார்த்திருக்கேன். புகழ்பட வாழாத அப்பேற்பட்டவங்களை எப்படி புகழ்வாங்க ஜனங்க? அப்போ ஜனங்க புகழணும் நீ நினைக்கிறது நியாயமா அப்படின்னு நான் கேட்கல, திருவள்ளுவர் கேட்கிறேன். சார், எப்பேற்பட்ட ஒரு நுணுக்கமான நுண்ணறிவுடைய திருவள்ளுவர். நீ அற்புதமான புத்தேழ் உலகு போற்றாது ஞானியரை கூட போற்றாம உன்னை கீழே தேவர்கள் புகழ் பாடுவர் உயர்த்தி வச்சாரு. சாக்காட்டில் இருந்தாலும் நீ வித்தகன் தானே புகழ்ந்து வச்சாரு. இங்க கேக்குறாரு, ஏய் நீ என்ன பண்ணி தொலைச்ச? மத்தவன் புகழோட உன்னை புகழ தலையில தூக்கி வச்சுக்கணும்ட்டு செஞ்சதே ஃப்ராடு தானோ, இதுல நீ புகழ வேற எதிர்பார்க்கறியா அப்படின்னு கேக்குற. புகழ்பட வாழாதார் தம் நோவார். நீ செஞ்சதே புகழ்குரிய செயல் அல்ல, சும்மா விளம்பரத்துக்கு பண்ணிக்கிட்ட. இதுக்கு எதுக்கு போய் மனசுக்கு தலை தூக்கி வச்சுக்கணும் எதிர்பார்க்கிற? இகழ்வாரை நோவது ஏன்? அவன் உன்னை திட்டத்தான் செய்வான், அவன் திட்டிக்கிட்டே போறான். இவ்வளவு பண்ண அவன் பாரு, நன்றி கட்ட ஜென்மம், நன்றி கட்ட நாயிங்க, வாங்கிட்டு பாருங்கடா புறங்கைய நக்கிக்கிட்டு போகுது. இதெல்லாம் இந்த காதுல கேட்டவன் வாங்கிட்டு நல்லா கொட்டிக்கிட்டு புறங்கைய நக்கிக்கிட்டு, புறங்கைய நக்கிறதுன்னு ஒரு பருக்கை கூட இல்லாம சப்பறது. அந்த புறங்கைய நக்கிட்டு போற நாய்களை பாருடா நன்றி கட்ட நாய்கன்ட்டு பல கோவில்களில் பிரசாத விநியோகஸ்தர்கள் சொன்ன காரணம் இந்த காதல கேட்டிருக்கேன். அவன் இன்னைக்கு பண்ணிட்டானா, இன்றைய உபயம் சோன்சோ செட்டியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு விநியோகம் பண்ணியிருப்பார் ஒரு பொட்டலத்தையோ இதையோ. அவங்க அப்பத்திக்கு ஒரு குழக்கு மட்டும் போட்டு போற செட்டியாரியா எல்லாம் வட்டி வாங்கி அவரு பாவத்தை தீர்த்துக்கிறதுக்கு நமக்கு இன்னைக்கு கொடுக்குறாங்க. சார், இதெல்லாம் நடைமுறையில பார்த்தவன், காது போட கேட்டவன். அந்த செட்டியாரு வட்டி வாங்கினவரு இன்னைக்கு ஏதோ பிரார்த்தனை பண்ணி பரிகாரம் எவனோ ஜோசியக்காரன் சொன்னா அதுக்காக தான் அவன் பிரசாதம் கொடுத்தா, இல்லாட்டி இவனாவதா எச்சக்கையில காக்கா ஓட்டாதவன் அப்படின்னு அந்த பிரசாதையும் விட மாட்டாங்க, அதையும் சாப்பிட்டு போவாங்க. அப்ப இது அவன் காதுல கேட்கும், எச்சக்கார நாயங்களா, நன்றி கேட்ட ஜென்மங்களா, சாப்பிட்டுட்டு புறங்கைய நக்கிட்டு போற புறம்போக்குங்களான்ட்டு அதே செட்டியார் அதே கோவில் பிராகாரத்துல அதே ஜனங்களை பார்த்து தீட்டியார் தான் கேட்டிருக்கேன். அப்பேற்பட்ட செட்டியார் மத்தவங்க புகழ்வாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏன்னு அவங்கிட்டயே வட்டிக்கு வட்டி வாங்கியிருக்கேன், மீட்டர் வட்டியெல்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் திருப்பூர்ல ரொம்ப சகஜம். அதுதான் புகழ்பட வாழாதார் தம் நோவார். எதுக்கு நீ என்ன புகழ்னு வருத்தப்படுற? நீ புகழ்படுற மாதிரி என்னத்தை பண்ணி தொலைச்ச? இகழ்வாரை நோவது ஏன்? அவன் உன்னை திட்டதான் செய்வான். ஏன்னா நீ அப்படிதான் செஞ்சிருக்க. நீ புகழ்படுறது நீ சொல்லிக்கிற, மொத்தம் புகழ் பாடணும். சார், இதை விட ஒருத்தர் திட்டம் வேற இந்த இடம் திட்ட முடியாது. திருவள்ளுவர் திட்டித. 8வது, வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின். இசை என்னும் எச்சம் பெறாவிடின். இசை என்றால் புகழ். எச்சம் நீ செய்ய பிச்சம், எச்சம்னா மீந்திருப்பது, சேஷம். அதாவது நீ செய்யக்கூடிய கருணை செயல்களால் எது மிஞ்சி இருக்கு? இசை. அதன் மூலமாக இந்த உயிர்கள் உன்னை புகழுகின்றன. இசை என்னும் எச்சம் பெறாவிடின். நீ செய்யற செயல்கள்ல எல்லாரும் உன்னை இசை பாடணும், உன்னை புகழணும். வசை என்ப வையத்தார்க்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு செயல் செய்யாட்டி நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு உன்னை புகழவா செய்வாங்க? வசப்பாடுவாங்க. இசை வசை. இசை என்பது புகழ், வசை என்பது உன்னை திட்டி தீக்கிறது. அப்போ வசையும் இசையும் எப்படி வருது? உன்னுடைய செயல்களால் பயன் பெற்றோருடைய வெளிப்பாடு. எவ்வளவு அழகா திருவள்ளுவர் அந்த 2 வார்த்தைகளை பிரயோகம் பண்ணிருக்க பாருங்க. வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம், இசை என்னும் எச்சம் பெறாவிடின். நீ அழகான புகழ் என்ற கூடிய நீ செய்த நற்செயலுடைய மிச்சம் எது? அதன் மூலமா வரக்கூடிய புகழ். நீ எதையும் எதிர்பார்க்கல, நல்லது பண்ண, அவங்களும் மனசார புகழறாங்க. அதுதான் நீ செய்த
கொடை செயல்களுக்கான எச்சம். அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நல்வினை. அப்போ வசை என்ப வையத்தார்க்கு அதை செய்ய காட்டி, அந்த மாதிரி கருணை செயல் செய்ய காட்டி உனக்கு என்ன பண்ணுவாங்க? வசப்பாடுவாங்க. உன்னை புகழ மாட்டாங்க, வசப்பாடுவாங்க. வசம் இல்லாம இசை என்ன பண்ணணும்? நற்செயல் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழகா. இசை என்னும் எச்சம் பெறாவிடின், தன் வாழ்நாளில் ஒருவன் நற்செயல்களை செய்து புகழ் பெற்றிருப்பின் அதுவே அவன் இறந்த பிறகும் அவனது எச்சமாக, மிச்சமாக, வாரிசாக என்றும் எஞ்சி நிற்கும். அப்படி இல்லாவிடில் வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம். அப்போ இவனும் வாழ்ந்தாண்டா, அவர் வாழ்ந்த வாழ்க்கையே இவ்வுலகத்தோரால் இழிவான வாழ்க்கை என்று இழிசெயலாக வசைப்பாடக்கூடிய ஒரு வாழ்வாக கருதப்படும். இந்த எச்சமுறும் அழகான வார்த்தை. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். எச்சம் என்றால் வாரிசு, உன்னுடைய தோன்றல்கள். உன் பையனை சொல்லு, உன் பையனை பார்த்து உங்க அப்பா அம்மா பற்றி சொல்லிடுவேன். தக்கார் தகவியலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நீ வளர்ப்பு அப்படி. உன்னை வச்சுக்கிட்டே உங்க அப்பனை பற்றி ஆத்தாவளை பற்றி சொல்லிடலாம் அப்படி கிராமத்துல சொல்லுவாங்க. எச்சம் என்பது வாரிசு. அப்ப நீ புகழுக்குரிய செயல்கள் செய்யும் பொழுது நீ இறந்தாலும் அந்த புகழே உனது வாரிசாக கருதப்படும். ரொம்ப அழகு. வசை என்ப வையத்தார்க்கு எல்லாம். வசை என்றால் இழிச்சொல். வையத்தார்க்கு இந்த உலகத்திற்கு வசைதான் மிஞ்சும். எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழாமல் இருந்தால் இசை என்ப எச்சம். புகழ் என்று நீ மறைந்தாலும் இருக்கக்கூடிய செயல்களை செய்தால்தான் அந்த புகழ் என்ற எச்சம் வாரிசு உனக்கு நிற்கும். இல்லைங்கட்டி வசைதான் மிஞ்சும். அதையே வாங்கி கட்டிக்கோங்கிற. அடுத்தது 9வது. வசை இல்லா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். கடைசியா ஒரு நெத்தி அடி அடிச்சிட்ட. நீ இந்த மாதிரி ஒரு கருணை செயல்கள் செய்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ காட்டி இந்த பூமிக்கே நீ பாரண்டா அப்படிங்கிற. பூமி தாயை இவனை போய் பெத்து வச்சேன், இவனும் என் மேல நடந்துருக்கான், இந்த ஒரு பொதிய சுமந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு நிலமகள் வசைப்பாடுவாள். வசையில்லா வன் பயன் குன்றும் இசை இலா யாக்கை பொறுத்த நிலம். இதை அன்வயப்படுத்தணும்னா இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். நற்செயல்கள், இசை என்றால் புகழ் தரக்கூடிய நற்செயல்கள். யாக்கை என்றால் இந்த உடம்பு, உயிருடன் கூடிய உடம்பு. பொறுத்த நிலம், உன்னை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி தாய். இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். நற்செயல்களை செய்து புகழ் ஈட்டாத ஒருவனுடைய உடலை இந்த உலகம் தான் சுமப்பதாக நினைக்கிறது. வசையிலா வன் பயன் குன்றும். அதனால அந்த நிலமகள் தலை அடிச்சுக்கிறாளாம், இவனை போய் பெத்து வச்சிருக்கனே. அதனால வளமையான நிலம் கூட தன் விளைநிலத்தினுடைய பயன் குறைஞ்சு போகுங்கிற. சார் எப்பேற்பட்ட ஒரு குரல் சார். நிலைமைகள் நாம் உயிர் வாழ்வதற்கான அத்தனை பொருள்களையும் உருவாக்கி தர்றாங்க அந்த அம்பாள். இந்த மாதிரி ஒருத்தர் பெத்து வச்சோம்னு சுருங்கி போறாங்களா அந்த அம்மா. இவன் போய் என் பையன் சொல்லிக்கிறேன்டா கடவுளே, இவனை சுமந்ததே பாரண்டா அப்படிங்கிறப்ப தான் வழக்கமாக வழங்கக்கூடிய வளமையை கூட இழந்து விடுகிறாள். உண்மையா இல்லையா? நம்ம ஸ்கூல்ல போறோம், 4 பேர் நல்ல பையன்ப்பா, நல்லா படிக்கிறான்ப்பா அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டுக்கு வந்தோம்னா 4 பேர் பேசுவாங்க, அவங்க பையன் நல்லா படிக்கிறாமான்ட்டு. அப்போ அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லா படிக்கிறேன் நம்ம சொல்ல மாட்டாங்க. அம்மாவுடைய ஒரு மலர்ச்சி நமக்கு தெரியும். அதே நீ ஸ்கூல்ல தகுதி தத்தம் பண்ணி வாத்தியார்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு ஏதான வந்தேன்னு வச்சுக்கோயே, அதையும் 4 பேர் பசங்க சொல்லிட்டு எல்லாமே இன்னைக்கு உங்க பையனை வாத்தியார் திட்டினாரா அடிச்சாருன்ட்டு. அப்போ அம்மா சுருங்கி போயிடுவா. ஏன்டா இப்படிலாம் பண்ண, ஏன்டா ஒழுங்கா படிக்கல அப்படின்ட்டு உன்னை திட்டினா கூட அதனுடைய அம்மாவுக்கு அந்த தாக்கம் ஜாஸ்தி. இவனுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம், ஏன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், இவனுக்கு என்ன குறை வச்சோம் அப்படி. அது போல பூமி தாய் வன்பயனாற்றின், இவனுக்கு என்ன குறை வச்சோம், அதே சாப்பாடு தான் போட்டோம், அதே நிலத்துல தான் இருக்கான், ஏன் நல்ல புத்தியே இல்லை.
அப்படின்ட்டு தான் கொடுக்கக்கூடிய தன் வளமையாலே அந்த பூமி தாய் குன்றி விடுவாள். வழக்கமாக கொடுக்கக்கூடிய பலன் கூட தராத ஒரு நிலைக்கு அந்த பூமி தாய் போவாள். அப்ப அந்த பூமி தாய் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போம்னு யோசிச்சு பாருங்க சார். என்ன திருக்குறள் சார்? வசையிலா வன் பயன் குன்றும். வசையிலா பூமி தாய் தன்னுடைய புகழ், தன்னுடைய அற்புதமான பயன். இங்க வந்து வசைங்கிறது வந்து பழியற்ற, வசை இலா பழியற்ற தன்னுடைய வளப்பம் கூட வன் பயன் வளமை குன்றும் குறைஞ்சு போகும். ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு 40 மூட்டை அரிசி வர்றது இந்த மாதிரி ஜென்மங்களை வச்சிருக்க மாட்டாங்க. கடவுள்ங்கிறப்ப 20 மூட்டை கூட வராது. அதுதான் வித்தியாசம். வசையிலா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொறுத்த நிலம். இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். நற்செயல்களை செய்து புகழ் ஈட்டாத ஒருவனுடைய உடலை சுமக்கும் இந்த நிலமானது, இந்த பூமி தாயானவள் வசையிலா வன்பயன் குன்றும் பழியற்ற வளப்பமான தன்னுடைய வளமையை, இது வளமை கூட அந்த வளமை இழந்து குன்றிவிடும். அப்போ நமக்கு கெட்ட பரவான பொருள், நம்ம அப்பா அம்மா கெட்ட பேர் வாங்கி தரலாமா? கூடாது. அப்ப நல்ல செயலை செஞ்சு தொலைடா அப்படின்னு வள்ளுவர் இன்டைரக்டா சொல்றார். இது வந்து அற்புதம். இது கடைசி அப்ப நம்ம 10வது குறள், வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழ்வாதவர். இது திருக்குறள். இந்த கடைசி நீங்க பாத்தீங்கன்னா பயனில்ல சொல்லாமைக்கு அப்புறமா குட்டி குட்டி குட்டியா வரும் அதிகாரங்கள். என்ன, தேர் ஆர் நத்திங் பட் ரிவிஷன் ஆர் ரிவ்யூயிங். அதை திருப்பி பார்க்கிறேன் நான். அந்த திருப்பி பார்க்கறது தான் தீவினை அச்சம், கெட்டதை செய்யாத. அதுங்க மற்ற அதிகாரத்திலேயே வந்துடுது. அடுத்தது ஒப்புரவு அறிதல், எல்லாத்தையும் அணைச்சிக்கிட்டு போ. செய் நன்றி அறிதல் இருந்து அப்படியே தொடர்ச்சியா வருது. இதனுடைய முடிவு. அது போல ஈகை, நீ எவ்வளவுதான் மற்றவங்க பார்த்திருந்தா கூட அதெல்லாம். அதனால இந்த கடைசி 3 அதிகாரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப 4 அதிகாரங்கள், தீவினை அச்சம், ஒப்புரவு அறிதல், ஈகை, இந்த புகழ். இதுல வந்து விளக்கமா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. வள்ளுவர் ஒரு இடத்துல புகழறார், ஒரு இடத்துல நொந்து போறார், இன்னொரு இடத்துல திட்டுறார். இது வந்து அந்த முடிவுரை. நம்ம கட்டுரை இருக்க கட்டுரையில படிப்போம், காலேஜில் எழுதுவோம். அது வந்து வழக்கமா இந்த செக்குமான சுத்துற மாதிரி சுத்துறோம். முதல்ல வந்து உங்களுக்கு வந்து தோற்றம், அதுக்கு அடுத்தது அந்த கட்டுரை விரிவாக்கம், கடைசியில முடிவுரை. அந்த தொடக்க உரை கொஞ்சமா இருக்கும், அதனுடைய பயனுரை தான் பெருசா இருக்கும், முடிவுரை குட்டியா இருக்கும். அது போல இந்த 4 அதிகாரங்களும் முடிவுரையில் இருப்பதால் நம்ம எவ்வளவுதான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, ஏற்கனவே எதங்க இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க நீங்கன்ட்டு வீட்டுல கூட கேட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் சொன்னதுதான். அதனாலதான் 10வது குறள் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா, வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர். வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார், எந்த ஒரு பழிச்சொல்லும் இன்றி நற்செயல்கள் செய்து வாழ்பவர்களே நல்வாழ்க்கை வாழ்பவர்களாக கருதப்படுவர். அப்படி இல்லாமல் இசை ஒழிய வாழ்வாரே வாழாதவர், நற்செயல்களை செய்யாமல் இசை ஒழிய புகழ் இன்றி வாழ்பவர்கள் நல்வாழ்க்கை வாழ்பவர்களாக கருதப்பட மாட்டார்கள். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அதான் என்ன பண்ணணும், நற்செயல்களை பண்ணுடா அப்படின்ட்டு நமக்கு புத்தி சொல்லி முடிக்கிறார். அப்பத்தான் நீ வந்து நீத்தார் பெருமை அந்த வழியில் வரக்கூடிய அனைவருக்கும் உன்னுடைய சரியான கடமையை ஆற்றி இருக்கிறாய் என்பதை நான் ஒத்துப்பேன். இது இப்ப ரெண்டுமே வந்து நம்ம ஜங்ஷன்ல நின்று இருக்கோம். இதோட நம்முடைய இல்லறவியல் முடியறது. 20 அதிகாரங்கள் ரொம்ப அழகா முடிச்சிருக்கோம் நாம. அடுத்தது துறவரவியல். 2 பேருக்குமே சேர்ந்து ஒரே லைன். அப்பெல்லாம் சொல்லுவாங்க கார்ட் லைன், பிராட் லைன். விழுப்புரம் வரைக்கும் கார்ட் லைன் இருக்கும், விழுப்புரத்துல திருவண்ணாமலை வரைக்கும், காட்பாடியில இருந்து திருச்சி வரைக்கும் பிராட் லைன் இருக்கும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு காட்பாடியில சந்திக்கும். அது போல அந்த பக்கம் பாயிரையில நீத்தார் பெருமை எல்லாம் பாயிரையில வந்துடுச்சு, இந்த பக்கம் இல்லறவியல் வந்துடுச்சு. இப்ப ஜங்ஷன்ல இருக்கோம். இனிமேல மெயின் லைன்ல நாம் போக வேண்டியது, நம்ம போய் சேர வேண்டிய வழி துறவரவியல். 13 அதிகாரங்கள். கடைசி அதிகாரம் ஊழியல், வாழ்க்கையினுடைய
முடிவு என்ன என்பது. ஆக பார்த்தோம்னா எப்படி பகவத்கீதையில அந்த சாங்கிய யோகத்துல எல்லாமே வந்துடும். அந்த சாங்கிய யோகத்தின் விரிவாக்கம் தான் மற்ற எல்லா அதிகாரங்களும், மற்ற எல்லா யோகங்களும். பக்தி யோகம், கர்ம யோகம், கர்ம சந்நியாசி யோகம் எல்லாமே அதை பொறுத்து தான் வந்து. அர்ஜுன விஷாத யோகம்ங்கிறதா முதல்ல நம்முடைய டவுட் என்னென்ன பண்ணணும். அதுக்கு அடுத்த இந்த அறவியல் அரண் வலியுறுத்தல் ஆரம்பிச்சு இல்லறவியல் முழுசா அப்படியே வரிசையா நம்ம போய்கிட்டே போனோம்னா இதுதான் வந்து சாங்கிய யோகம். ஆக நம்ம இந்த ஊழியல் முடிச்சாலேயே திருக்குறளை நம்ம படிச்சு முடிச்சதற்கு ஏன்னா மற்றபடி பொருட்பால் காமத்துப்பால்லாம் இதனுடைய விரிவாக்கம் தான், இதனுடைய முடிவு ஒன்றும் கிடையாது. ஆக நாம இன்றைக்கு அற்புதமா இல்லறவியல் முடிச்சோம். என்னோட கூட பயணித்தவர்களுக்கு மிக்க நன்றி. எவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன், பொறுமை காத்ததற்கு. அருண், தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஜூம் கொடுத்து ஆதர் ஸ்பான்சர் பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம துறவறிவியல்ல நாம ஆரம்பிக்கிறோம். தேங்க்யூ சார். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். தேங்க்யூ. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ்.